உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை இணைக்கும் கங்கா விரைவு சாலை திறப்பு. சுமார் 36 கோடி ரூபாய் செலவில் 594 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்ட சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தையும் அதன் மக்களையும் திமுக அவதூறாக பேசியதாக பிரதமர் குற்றச்சாட்டு. திமுக போன்ற கட்சிகளுக்கு சமாஜ்வாதி கட்சி தாளம் போடுவதாகவும் விமர்சனம். जैसी पार्टियां उन्हें इस बात पर आपत्ति थी कि यूपी की सीटें क्यों बढ़ेगी. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பு. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 61.11 விழுக்காடு வாக்குப்பதிவு. மேற்கு வங்கத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் வரிசையில் நின்று மக்கள் வாக்களிப்பு. பர்கானாஸ் மாவட்டத்தின் பானிஹட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையாற்றிய பெண்கள், முதியவர்கள். மேற்கு வங்க மாநிலம் பெல்கச்சியாவில் தனது வாக்கினை செலுத்தினார் பிரபல நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி. பெஹலா வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி. மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல். சப்ரா, சாந்திப்பூர், நிம்டாலா, பங்கர், பாலி உள்ளிட்ட இடங்களிலும் வன்முறை. மேற்கு வங்கத்தின் பல்தா தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் டேப் போட்டு பாஜக சின்னம் மறைப்பு என புகார். உடனடியாக மறுவாக்குப்பதிவு நடத்த பாஜக கோரிய நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரணை. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆணையின்படி தேர்தல் அலுவலர்கள் செயல்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர்களை பணியாற்ற விடவில்லை என பேட்டி. আমরা কন্টেম্পট কোর্টেরও নোটিশ দিয়েছি, তা সত্ত্বেও কতগুলো অবজারভার এসছে বাইরে থেকে, বিজেপি যা বলছে তাই করছে। তুমি চক্রবেড়িয়ে গিয়ে দেখেছো আমাদের সব পোস্টার খুলে দিয়েছে। সব এইভাবে ভোট হয়, ভোট তো মানুষ দেবে, পুলিশ দেবে না, সিকিউরিটিও দেবে না। আর কয়েকজনকে নতুন নিয়ে এসছে, তারা যা ইচ্ছে করে যাচ্ছে, টেররিজম করছে এরা। இந்து வாக்காளர்களை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பயமுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் அனைத்து இந்துக்களும் பாஜகவுக்குத்தான் வாக்களிப்பதாகவும் கருத்து. ஐந்து மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் சிறப்பு நேரலை. கொடைக்கானலில் இருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் 4 நாட்கள் குடும்பத்துடன் ஓய்வெடுத்த நிலையில் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடிக்கு தனி விமானம் மூலம் சென்ற விஜய் திருச்செந்தூருக்கு நேற்று சென்ற நிலையில் இன்று சாய்பாபாவை வழிபட்டார். திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பிருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் பேட்டி. இனிமேலும் நடுநிலையாக இருக்க முடியாது என்று திட்டவட்டம். Our earlier number, but definitely we'll have to take our political positioning in Tamil Nadu. We cannot be a neutral player anymore there. We have to be either in the government or we have to be in the opposition. We have to decide without which we will not able to grow our party in Tamil Nadu. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணை.
டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. 1987 முதல் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் விளக்கம். குறிப்பிட்ட சிலர் L1 பிரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டிரான்ஜிட்கோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா L1 பிரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டிரான்ஜிட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது 1987 இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை. கரூரில் 41 பேர் இறந்தபோது அங்கிருந்து ஓடியவர்கள் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. தன்னை விஜய் அடிமை என விமர்சித்ததற்கு செந்தில் பாலாஜி பதிலடி. அவங்க கூட்டம் இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டும் என அறிவுறுத்தல். சென்னையில் மே 1ஆம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 265 ரூபாயாக நிர்ணயம். சித்திரை திருவிழாவையொட்டி மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழ்நாட்டில் நேற்றைய மின் தேவை 21,211 மெகாவாட்டாக இருந்தது என மின்வாரிய அதிகாரிகள் தகவல். 6,915 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 14,296 மெகாவாட்டை வெளியில் வாங்கி பயன்படுத்திய மின்வாரியம். தமிழ்நாட்டிற்கு 2.5 TMC தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணை. தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி 2ஆம் தேதி தமிழ்நாடு வரும் தேர்தல் பார்வையாளர்கள். 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஆலோசனை. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர்கள் பங்கேற்பு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் இட்லி, சப்பாத்தி விற்பனை முற்றிலும் நிறுத்தம். 3 வேளையும் கலவை சாதம் மட்டுமே விற்பனை. ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்தால் 5,000 ரூபாய் அபராதம். உரிமம் ரத்து செய்யப்படும் என விற்பனையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. சாதி மதமற்றவர் என்பதை நடைமுறையில் பின்பற்ற வேண்டுமே தவிர சான்றிதழ் அவசியம் இல்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. சான்றிதழ் வழங்கப்பட்டதை அடுத்து பார்த்திபன் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்த நீதிபதி. பயன்படுமா அப்படின்னு இப்போ கேட்டால் இது சொல்ல முடியாது. இப்போ நான் கொடுத்த அந்த கோல்டு காயின் மாதிரி நாளைக்கு ஒரு நாளைக்கு இது கோல்டாக மாறலாம். அதனால் நான் நல்ல எண்ணத்தில் செய்கிறேன். இந்த நல்ல எண்ணத்தோட பலன் நல்லதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் எல்லாருடைய அப்ரிசியேஷனை பார்க்கும்போது நான் இறங்கி வரும்போது எல்லா அட்வொகேட்டும் எனக்கு கை கொடுத்து என்னை பாராட்டுறாங்க. ரெவென்யூ ஷேரிங் குறித்து தனிப்பட்ட முறையில் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என தென்னிந்திய நடிகர் சங்கம் திட்டவட்டம். பரிந்துரை நிராகரிக்கப்பட்ட நிலையில் பதில் தராமல் தாமதிப்பதாக புகார் கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பதிலடி.
இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ரத்து. திருமாவளவன் தரப்பு வாதத்தை ஏற்று மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது கார் மோதி விபத்து. இருவர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியானது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் தென்கலை மற்றும் வடகலை இடையே தகராறு. கோயில் கருவறை காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. உதகை அருகே தாயை பிரிந்து தவித்த புலிக்குட்டிகளில் ஒன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மற்றொன்றை வண்டலூர் பூங்காவிற்கு இடம் மாற்றி பராமரிக்க வனத்துறையினர் நடவடிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே மூடப்படாத செப்டிக் டேங்கில் விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழப்பு. பலமுறை சுட்டிக்காட்டியும் செப்டிக் டேங்கை வீட்டு உரிமையாளர் மூடவில்லை என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். சில்லறை காசுகளையும் தானியங்களையும் வீசி எறிந்து பக்தர்கள் வழிபாடு. உதகை கல்லட்டி மலைப்பாதையில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குரங்கிற்கு வாழைப்பழம் கொடுத்த நுங்கு வியாபாரி. அடம் பிடித்து வியாபாரியிடம் நுங்குவை வாங்கிச் சென்ற குரங்கு. வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி. பூஜை முடிந்த பிறகு பிரதமருக்கு வழங்கப்பட்ட திரிசூலம் மற்றும் உடுக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி. சிங் சபா குருத்வாராவில் சீக்கிய மத முறைப்படி வழிபாடு.